மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ப்பை பையில் கிருமிகள் எத்தனையோ பேருக்கு 10 வருஷம் ஆகி 8 வருஷம் ஆகி குழந்தை பிறப்பு இல்லாமல் இயங்குவார்கள். அதற்கு காரணம் அந்த கர்ப்பப்பையில் கிருமிகள் இருக்கும். இந்த கிருமிகளை அழித்து விட்டாலே கர்ப்பம் தெரித்து விடும். இதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மலைவேம்பு கஷாயம் அல்லது மலைவேம்பு தைலம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். கசப்பாக தான் இருக்கும். இதை சாப்பிட முடியாத அளவு கசப்பு இருக்கும். இதை எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு 2 மாதத்தில் மாத விளக்கு கூட சரியாயிரும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கிருமிகளை கொன்று புத்திர பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு உணவு அப்படின்னா பெருங்காயம் தான். இந்த பெருங்காயத்தை சாம்பார்லேயோ அல்லது உணவுலேயோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே, அல்லது பெருங்காய பொடி வாயில் போட்டு வெந்நி சாப்பிடலாம். இதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சித்த மருந்து கடைகளில் போய் வாங்கினோம்னா அகத்தியர் குழம்பு இது வாங்கலாம். பொதுவாக இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமது கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன குறைபாடு, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனையா இல்லை இந்த மாதிரி கர்ப்பப்பையில் கிருமிகளா என்பதை ஜாதக ரீதியாக கண்டுணர்ந்து அதற்குண்டான வழிமுறைகளோ அதற்குண்டான மருத்துவ முறைகளோ ஆலோசனைகள் இலவசமாகவே அளிக்கப்படும். கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவஜோட ஆலோசனை மையம். இவருடைய எண்கள் உங்களுடைய இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்பருக்கு எண் கொடுக்கும். நீங்கள் இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 7 8ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் கெட்டு போய் சனி பார்வையில் செவ்வாயினுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய தசாபுத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக அந்த தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது இயல்பு.